ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ துவரம். அதாவது இங்கே வந்து கூம்பு துவரம்னு சொல்லுவாங்க. இது பேர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த வாழைப்பூவில் இருக்க அந்த தோலெல்லாம் நல்லா உரிச்சிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் முத்தின தோல்னாலும் நம்ம உரித்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் உரிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து 3 பூ எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் கொத்தி அரியணும். நல்லா குட்டி குட்டியாக அரியணும். அரியும் போது அதில் உள்ள கரை வந்து நூல் மாதிரி வரும். அதை நான் அப்புறமா சொல்லுவேன். எண்ணெய் வச்சு எடுத்தால் போயிடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பொடிசாக மெல்லிசாக அரிஞ்சிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 அரிஞ்சிட்டேன். இது 3வது. இது வந்து சின்ன வாழைப்பூ தான். அதையும் அரிஞ்சு இப்போ தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயை கையில் மொத்தம் நம்ம தேய்ச்சிட்டு அந்த வாழைப்பூ எப்படி எடுக்க போகிறோம். அதில் உள்ள கரை நூலாக வரும்ல, அந்த கரையெல்லாம் நம்ம எடுப்போம். இப்போ நான் பாதி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் தான் வந்திருக்கு. இது நமக்கு தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் வரும். நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ எடுக்கும்போது இப்படி கீழே உழணும், நல்ல பூ மாதிரி இப்படி உழணும். அப்போ இது நமக்கு தேவையில்லை. இது அதில் உள்ள கரை. இது வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. பலாப்பழத்துக்குள்ளே விதை, அதை உப்பு போட்டு நம்ம அது கூட தான் போட போகிறோம். இது வந்து தேங்காய், பச்சை மிளகா, மஞ்சள் பொடி, ஜீரகம், வெள்ளைப்பூடு, சின்ன உள்ளியெல்லாம் எடுத்திருக்கேன். மையாக அரைக்க வேண்டாம், லைட்டாக அரைச்சா போதும். லேசாக ஒரு கறக்குனா போதும் மிக்ஸி. இது கூட வந்து இந்த வாழைப்பூ கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வன்பயிரும் போடலாம், பயிர் ஐட்டம் போட்டு பண்ணலாம். சூப்பராகவே இருக்கும். தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ அந்த விதை வெந்துருச்சு. சக்கைக்குள்ள விதை வெந்துருச்சு. அப்புறமா ஒரு இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்க போகிறோம் நம்ம. அதுக்கு நான் கடுகு போட்டேன். வத்தல் போட்டாச்சு. சின்ன உள்ளியெல்லாம் போட்டு இப்போ தேங்காய் அரைப்பையும் போட்டு அந்த பூவெல்லாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணி பாருங்கள். கறிவேப்பிலெல்லாம் போட்டுட்டோம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சதை போட போகிறோம். போட்டுட்டு இப்போ வாழைப்பூவையும் போட்டுருவோம். போட்டு இப்போ லைட்டாக அந்த மிக்ஸி சாறை, அதில் கொஞ்சம் தேங்காய் இருக்கும்ல, அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுகி அதில் போட்டு மூடிடலாம். உப்பை நம்ம போட்டனால உப்பு இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட போகிறேன். இந்த விதையும் போட்டு உப்பு போட போகிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்க போகிறேன். சூப்பரான துவரம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.